ஜன் கரிதை தா ஜன் கரி கேட்ட தக்கதை குருவும் நானும் நுண்கலை சங்கமம். வணக்கம் நேயர்களே, குருவும் நானும் நிகழ்ச்சிக்கு அன்போடு உங்களை வரவேற்கின்றேன். நுண்கலைகள் சங்கமிக்கும் ஒரு அற்புதமான பொழுதாக இந்த குருவும் நானும் நிகழ்ச்சி அமைந்து வருகின்றது. இந்த குருவும் நானும் நிகழ்ச்சியில் பல குருமாரை சந்தித்திருக்கின்றோம். அவர்கள் உருவாக்கிய அற்புதமான சிஷ்யர்களையும் அவர்களுடைய கலை அனுபவங்களையும் கூட பெற்றிருக்கின்றோம். இந்த வகையில் புலம்பெயர் நாட்டில் இசைக்கென்று தனக்கே உரிய தனித்துவமான ஒரு முத்திரையை பதித்து கொண்டவர் என்று சொல்பவர்களில் ஸ்ரீமதி சிவசக்தி சிவநேசனை எல்லோரும் முன்னிறுத்தி பார்ப்பீர்கள் என்பது எனக்கு நம்பிக்கை அளிக்கின்றது. அந்த வகையில் 27 வருடங்களுக்கு மேலாக பாரதிய வித்யா பவனில் தனக்கென பல இசை மணிகளை தன்னுடைய பாரம்பரிய பின்னணியில் தன்னுடைய பாரம்பரிய இசை பாரம்பரியத்தை கடத்தி அவர்களை உருவாக்கிய பெருமை அவருக்கே சாரும். அந்த வகையில் அவர் உருவாக்கிய இன்னும் ஒரு இசை சிஷ்யனை நாங்கள் இன்று சந்திக்க இருக்கின்றோம். சரவணன் ஜெயநாதன் அவர்களை இன்று நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம். அற்புதமான கலைஞன், வைத்திய கலாநிதி, தன்னுடைய தொழில் முறையிலும் கூட இந்த இசைக்காக ஆத்மாகமாக உழைக்கும் அற்புத கலைஞரை இங்கு சந்திக்க இருக்கணும். அவருடைய பாடலோடும் இன்று சங்கமிக்கலாம் என்று நினைக்கின்றேன். அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்வோம். வணக்கம் டீச்சர். வணக்கம் சரவணன். வணக்கம். சந்திப்பது சந்தோஷமாக இருக்கின்றது. சரவணனை தெரியாதவர்கள் இருக்க முடியாது இருக்கின்றேன் இல்லையா டீச்சர்? நாங்கள் நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முதல் சரவணனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சரவணன் என்னட்ட படிக்க வந்த நாளில் இருந்தே மியூசிக்கில் நல்ல ஈடுபாடு உள்ள மாணவன். ஆனால் அவருக்கு முதலே மிருதங்க அரங்கேற்றம் அவருக்கும் அவரோட அண்ணாக்கும் நடந்திருந்ததால் இப்போ கற்றுக் கொடுக்கறது நல்ல சுலபமாக இருந்தது. ஏற்கனவே அவர் இசை கருவியை கற்றுக்கொண்டதால் அப்போ தாள கட்டுப்பாடு பாட்டுக்கு ரொம்பவும் இம்பார்ட்டன்ட். ஸ்ருதி மாதா லயபிதா அந்த தாளம் நல்ல கச்சிதமாக இருந்ததால் மியூசிக் சொல்லி கொடுக்கறதுக்கு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கு மற்றும் மிகவும் ஆர்வத்தோட உங்களுடைய பாரம்பரிய மாணவர்கள் சிஷ்யர்கள் என்று சொல்லுற வரிசையில் நீங்கள் சரவணனை வச்சு பார்ப்பீங்களா? கண்டிப்பாக. அவருக்காக சொல்லல தானே? இல்லை இல்லை. சரவணன், உங்களுடைய இந்த மிருதங்கம் படித்ததின் பிற்பாடாக இசையில் நாட்டம் வந்திருக்கு. எப்படி அந்த ஆர்வம், எப்படி நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க உங்களுக்குள்ள அந்த இசை இருக்குது என்பது? அது அம்மா அப்பா தான் முதல் அது இருக்குதுன்னு பார்க்கணும். அதுக்கு பிறகு அம்மா அப்பா எடுத்துக்கொண்டு போய் ஒரு குருவை தேடி பிடிச்சி அந்த குருண்ட காலில் இருந்து படிக்கிறதுக்கு கொண்டு வரணும். பின்ன அந்த குரு தானே அது குரு அது ஒரு மாணவர்களை அது தெரியும் இன்னும் வைரம் இருக்குதுன்னு அவைகள் தான் தேடி பிடிக்கணும். அது அந்த கரிமண்ணில் இருந்து அது தேடி பிடிச்சு ஞானம் என்பது ஒரு கட்டாயம். அது ஞானம் இருக்கிறவர்களுக்கு தான் சரியாக வெளியில வரும். ஒரு குருவால் கூட இருக்கிறவர்களைத்தான் கொண்டு வர முடியும் முழுமையாக நல்லதொரு கலைஞனாக காட்டுவதற்கு. அந்த முதலாவது நீங்கள் சின்ன வயசுல நீங்கள் ஏதாவது பாடிய பாடல் எது ஞாபகம் இருக்க? என்ன நீங்கள் நல்லா பாடிக்கொண்டு தெரிஞ்சிருக்கீங்க? அந்த நேரத்துல அம்மாவை கண்டுபிடிச்சிருப்பேன், ஓ சரவணன் பாடுவார் போல இருக்கு, சிவசக்தி டீச்சர்கிட்ட கொண்டே அப்படியே கொடுத்துருவோம். அது சின்ன வயசுல இருந்து நான் பஜனைகள் பாடினது. அதை விட பன்னிசையில் கொஞ்சம் 1-2 தேவாரங்கள் அம்மா அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். ஆனால் உண்மையாக முதல் மிருதங்கத்தில் தான் எனக்கு ஆசையாக இருந்தது பழகிறதுக்கு. அது ஒரு மிருதங்கத்தை அந்த முகத்தை பார்க்கல, அந்த கை அப்படி மாதிரி ஓடுதுன்னு பார்க்கல ஒரு ஆசை வந்தது. பின்ன அது அப்பா அதை தெரிஞ்சு மிருதங்கத்தில் கொஞ்சம் ஈடுபாடு தொடங்குவாமட்டு போனது. அது 96ஆம் ஆண்டில் தான் மிருதங்கம் அரங்கேற்றம் நடந்தது. அதோடு தான் அப்பா சொல்லினது கொஞ்சம் பாட்டுகளுக்கு வாசிக்கிறதுக்கும் அந்த பாட்டு ஸ்ட்ரக்சரல் இதுகளெல்லாம் தெரிய வரணும்ண்டு. பின்ன அதோடு தான் நான் உண்மையாக சிவசக்தி ஆண்டியோட முதல் தொடங்கினது வாணி ஃபைன் ஆர்ட்ஸில். ஆகவே 1996ஆம் ஆண்டு 96ஆம் ஆண்டில்
அந்த மிருதங்கம் அரங்கேற்றம் செய்த பிற்பாடு இந்த அப்பவே உங்களுக்கு ஆர்வம் இருந்ததா நான் கர்நாடக இசையிலையும் அரங்கேற்றம் செய்ய வேணும்? உண்மையாக அதில் இருந்து அப்படி மாதிரி தொடங்கலை. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாட்டு படிக்கிறதுக்கும் ஆசை வந்தது. ஆனால் சிவசக்தி ஆண்டி உண்மையாக தான் அண்ணா மென்னையும் அப்படி மாதிரி பாடுறதுக்கு தொடங்கினது அந்த காலத்தில் மிருதங்கம் அரங்கேற்றத்துக்கு. ஆனால் அரங்கேற்றம் முடிஞ்சால் பிறகு எங்களுக்கு அந்த ஆசை இருந்தது படிக்கிறதுக்கு. பின்ன நாங்கள் அது தொடர்ந்து பாடிக்கொண்டே இருந்தோம். அதுக்கு பிறகு எப்போ உங்களோட அரங்கேற்றம் நடந்தது? பின்ன அதுக்கு பிறகு தான் 2001ஆம் ஆண்டில் தான் சங்கீத அரங்கேற்றம் நடந்தது. கிட்டத்தட்ட 5 வருடங்கள் சங்கீதம் கற்றதன் பிற்பாடாக உங்களுடைய அரங்கேற்றம் நடந்தது. நாங்கள் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுடைய கிட்டத்தட்ட ஒரு நீண்ட காலங்களுக்கு முற்பாடு உங்களுடைய அரங்கேற்றம் நடந்திருக்கு. அதுல இருந்து நாங்கள் ஒரு சின்ன பாடலை பார்த்து கொண்டு தொடர்ச்சியாக பேசலாமா? எந்த பாடலை உங்களுடைய அரங்கேற்றத்திலிருந்து பார்க்கலாம்? பின்ன இந்த பாட்டுகள் தொடங்கல எப்பவும் பிள்ளையார் பாட்டோடு தான் தொடங்கணும். பின்ன என் அரங்கேற்றத்தில் இருந்து அந்த பிள்ளையார் பாட்டு கணபதிய நீய குணநிதிய எல்லா தடைகளும் நீங்கிறதுக்கு கணபதியோட பாட்டை பார்ப்போம். கணபதிய நீய குணநிதிய கணபதிய நீய குணநிதிய என் மனதில் வந்த நீயுதிய மகா கணபதிய நீய குணநிதிய என் மனதில் வந்த நீயுதிய மகா கணபதிய நீய குணநிதிய என் மனதில் வந்த நீயுதிய மகா கணபதிய நீய குணநிதிய என் மனதில் வந்த நீயோதிய மகா கணபதிய நீய குணநிதிய என் மனதில் வந்த நீயோதிய மகா கணபதிய நீய குணநிதிய பணி அணியும் ஹர திருமகனே பணி அணியும் ஹர திருமகனே பணி அணியும் ஹர திருமகனே பணி அணியும் ஹர திருமகனே மாமணி அணியும் ஹரி மருமகன மாமணி அணியும் ஹரி மருமகன மாமணி அணியும் ஹரி மருமகன மகாகணபதிய மாமணி அணியும் ஹரி மருமகன மகாகணபதிய நீய குணநிதிய என் மனதில் நீயோதிய மகாகணபதிய நீய குணநிதிய அடிப்பணியும் அன்பர் மழமையை போகு அடிப்பணியும் அன்பர் மழமையை போகு அடிப்பணியும் அன்பர் மழமையை போகு திடமாம் ஞானத்தை அளிக்கும் கடவுளே அடிப்பணியும் அன்பர் மழமையை போகு திடமாம் ஞானத்தை அளிக்கும் கடவுளே நெடுநாள் முடக்கின்றி லலிதாம்பே
முடக்கின்றி லலிதாம்பிகை போக நெடுநாள் முடக்கின்றி லலிதாம்பிகை போக பாடும் நீ புணத்தை எனக்கு அருள்வாய் நெடுநாள் முடக்கின்றி லலிதாம்பிகை போக பாடும் நீ புணத்தை எனக்கு அருள்வாய் மகாகணபதிய நெடுநாள் முடக்கின்றி லலிதாம்பிகை போக பாடும் நீ குணத்தை எனக்கு அருள்வாய் மகாகணபதிய நீயே குணநிதிய என் மனதவாத நீயோரிய மகாகணபதிய சரிகபணி கணபதிய பகரி சனி சரிகபணி கணபதிய கரி நிசா நி பகரி சரிகபணி கணபதிய நிதி கரி நிதி நி பக பகரி நி பகரி நி பகரி கணபதிய பணி பணி கப கபரி கரி கனி ரி சானி சபா நிரி கபரி கபணி சாரி நி கரி சானி ப சானி பகரி சரி கபணி கணபதிய சானி சா 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 நினி சானி நி சா 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 பணி ரி கரி சா 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 கப காரி சா சானி சா கரி சானி சானி சா கரி சானி பணி கரி சானி சானி பகரி சா கரி கபணி சா ரி க பணி சா சா சரி கரி பகரி சானி பணி நிக கபணி நி கபணி சரி கப கரி சானி பகரி சா நி பகரி சானி பக ரி சானி ப கரி கபணி சா சகரி சானி சா நிரி சானி பணி சானி பகரி க பரி கபணி சா சகரி சானி சா நிரி சானி ப நி சானி பகரி க பரி கபணி சா சா கரி சானி சானி ரி சானி ப நி சா நி பகரி க பரி கபணி சா சகரி சானி பகரி சரி கபணி சா பணி ரி க பகரி சானி சா சரி கபணி சா பகரி சானி சா பகரி சானி சா பணி கபணி சா நினி சா நினி சா சா நினி சா நி சா நி சா சா நினி சா நினி ரி 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 சரி கரி கா கரி க கரி கரி க சரி ரி சரி சரி நி சா சா நி சா 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 நி ரி 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 கரி பகரி சானி கரி பகரி சானி சரி க பகரி சானி கரி பகரி சானி சரி க கரி சானி சரி ரி சானி பணி சா சானி கபணி பகரி சானி சரி கபணி சா ரி கபணி சரி கபணி சரி கா சரி கபணி சா ரி கபணி சரி கபணி சரி கா சரி கபணி சா ரி கபணி சரி கபணி சரி க கரி சானி பரி சானி பக சானி பக ப ரி சானி பக சானி பக பனி பக ரி க சரி க பக ரி க பனி பக பனி சரி சானி பக ரி சா
re ga pa ni pa ga pa ni sa ni re ga pa ni sa ni pa ni sa ni sa ga ni sa ni pa ga sa ni pa ga re sa re ga pa ni sa re ga pa ni sa re ga pa ni sa re ga re ga pa ni sa re ga pa ni sa re ga pa ni sa re ga re ga pa ni sa re ga pa ni sa re ga pa ni sa re ga re sa ni pa ga sa ni pa ga pa re sa ni pa ga sa ni pa ga pa ni pa ga re ga re sa ni pa ga re sa re ga pa ni கணபதியே நீயே குணநிதியே. உங்களுடைய அரங்கேற்றம் நீண்ட காலத்துக்கு முதல் நடந்த அந்த அரங்கேற்றத்திலிருந்து இந்த பாடல்களை பார்த்தோம். அதுக்கு பிற்பாடும் நிறைய கச்சேரிகள் செய்திருப்பீங்க இல்லையா? ஓ ஓ எனக்கு வந்து எப்போ லைவாக பாடுறதுக்கு தான் விருப்பம். அது வந்து ஆக்களுக்கு முன்னாலே இல்லை கூடுதல் எனக்கு விருப்பம் கோயிலில் பாடுறதுக்கும். ஏனென்றால் அதில் எங்கட இசை வந்த வரைக்கில் எங்கட இசை வந்து பக்திக்காக எங்கட கடவுளுக்காக தான் நாங்கள் பாடுறது. பின்ன அதுதான் எனக்கு கூடுதல் விருப்பம். சரவணனுடைய அந்த பேச்சிலிருந்து பார்க்கும் பொழுது அவர் இசை மீது எவ்வளவு ஆர்வம் கொண்டிருக்கின்றார் என்பது தெரிகின்றது. இதை பார்க்கும் பொழுது எனக்கு சற்று ஆச்சரியமாகவும் இருக்கிறது. தற்கால சூழ்நிலையில் இந்த எத்தனையோ இசைகளால் நாங்கள் ஆளப்பட்டிருக்கிறோம். வித்தியாசமான கர்நாடக மியூசிக்கிலிருந்து, திரை இசை பாடல்களிலிருந்து, மேலத்திய இசைகளிலிருந்து, இப்போ ரேப், ஜாஸ் அண்ட் எத்தனையோ மியூசிக்கில் பிள்ளைகளுடைய கவனங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கின்றது. இந்த வகையில் புலம்பெயர்ந்த சூழலை பொறுத்தவரையில் ஒரு ஆசிரியராக இருக்கின்ற நீங்கள் இளையவர்களுடைய அந்த இசை, கர்நாடக இசை சார்ந்த விருப்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்குறீங்க? கர்நாடக இசை வந்து எல்லா புலம்பெயர்ந்த தாய் தகப்பனும் தங்களோட பிள்ளைக்கு ஏதாவது கலாச்சாரத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு வழியை காட்ட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அநேகமான பெற்றோர் கோயில்களுக்கு போய் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்போ தங்களோட பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போய்க்க கோயிலில் யாராவது தேவாரம் பாடினும் திருப்புகழ் பாடினும் அவியல் பாடுறதை பார்த்துட்டு எங்கட பிள்ளைகளும் எங்கட கலாச்சார முறையில் கோயிலில் 2 தேவாரம் பாடுறதுக்கு நாங்கள் வழிவகுத்து கொடுக்கணும். மற்றது ஒரு இடத்துக்கு போய்க்க ஃப்ரெண்ட்ஸாக அல்லது ஒரு கான்சர்ட்டாக எங்கே இருந்தாலும் ஒரு கச்சேரி வேறு பிள்ளைகள் பாடுறதை பார்க்க எங்கட பிள்ளைகளும் பாட வேணும். அதுகளுக்கு அந்த தராதரம் இருக்குதா? மற்ற இதுக்கு தமிழ் அறிவு வேணும். அப்போ தமிழ் அறிவு கோயிலுக்கு கொண்டு போகிறது, பெற்றோரோட ஆர்வம், இதில் வந்து பிள்ளைகளுக்கு காட்டிக்க தான் பிள்ளைகளுக்கு அதில் ஒரு ஆர்வம் வருது. நாங்கள் செய்ய வேணுமெண்டு நாங்கள் ஒன்றுக்கும் கூட்டி கொண்டு போகாமல் நெடுக நாங்கள் சினிமாவுக்கு போய்க்க அந்த பிள்ளைகளுக்கு சினிமாவில் ஈடுபாடு வரும். கோயிலுக்கு கொண்டு போய்க்க கோயில் ஈடுபாடு வரும். மற்ற ஒரு ஃபோக் மியூசிக்கை கேட்க ஃபோக் மியூசிக் பாட வேணும் என்று. அப்போ அந்த சந்தர்ப்பம் சூழ்நிலைகளால் பிள்ளைகளை நாங்கள் திசை திருப்பி அவைகளுக்கு ஒழுங்கான வழியை காட்ட முடியும். அதில் எத்தனையோ பிள்ளைகள் ஆர்வப்பட்டு பிறகு படிக்க சீரியஸாக அதை படிக்கிறதுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள், பாடுறார்கள். அண்ட் அதில் கூட எத்தனையோ பேர் புலமைத்துவமாக கச்சேரிகள் செய்கிறார்கள், படிப்பிக்கிறார்கள். இது ஒரு ஆரோக்கியமான நிலை என்று தான் நாங்கள் பார்க்கணும். இந்த கர்நாடக இசைக்கு கொடுக்கப்படும் முக்கியத்துவம் இந்த புலம்பெயர் சூழலில் இன்னும் அதிகமாக இருக்கின்றது. நாங்கள் எங்களுடைய தாயகத்தில் இருக்கும் பொழுது அந்த கர்நாடக இசையை கற்றுக்கொள்வதற்காக நாங்கள் சாதாரணமாக படித்துவிட்டு மேல படிப்புக்காக நாங்கள் இந்தியா தான் கட்டாயம் செல்ல வேண்டிய ஒரு தேவை. நீங்களும் கூட பல தடவை இந்தியா சென்று தான் உங்களுடைய தேர்ச்சியை நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுதெல்லாம் இங்கு நிறைய வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்கள். அதுக்கு உதாரணமாக சரவணன் நாங்கள் என்று பார்க்கிறோம். சரவணன், உங்களுக்கு பிடித்தமான ராகம் என்ன? அடிக்கடி எந்த ராகத்தை நீங்கள் ஆலாபனை செய்வீங்க, பயிற்சி செய்வீங்க, ஹம் பண்ணுவீங்க? அப்போ எனக்கு 2 ராகம் எனக்கு உண்மையான நல்ல விருப்பம். ஒன்று வந்து சாரீரமாக விட்டு வீதியாக பாடுறதுக்கு, ஒன்று வந்து மோகனம். அது வந்து சுகமாக பாடலாம். ஆனால் அது 2ல் நான் 2 சொல்ல வந்த ராகத்தில் எனக்கு கூடுதல் விருப்பம் ஏனென்றால் 2ம் வந்து உங்களோட உள் மனநிலைமையில் என்ன நடக்குது என்று சொல்கிறதுக்கு, அது வந்து பக்தியாக பாடுறதுக்கு, அதுதான் எனக்கு கூட விருப்பம். பின்ன ஒன்று வந்து மோகனம் என்று சொல்லுவேன், மற்றது வந்து தேஷ் என்று சொல்லுவேன். 2 ராகமும் நல்ல விருப்பம் எனக்கு. இந்த ஒரு ராகத்தில் ஒரு பாட்டு இப்போ எங்களுக்கு பாடுவீங்களா? ஓ ஓ என்ன பாட்டு பாடலாம்?
இந்த தேஷ் ராகத்தில் திருப்புகள் இருக்குது. அது பாடுறதுக்கு எனக்கு நல்ல எப்பவும் பாடக்கில் எனக்கு நல்ல விருப்பமாக இருக்கிறது. வசனமிக வெற்றி மறவாத, வசனமிக வெற்றி மறவாத, மனது துயராற்றில் உழலாதே, வசனமிக வெற்றி மறவாத, மனது துயராற்றில் உழலாதே, இசை பயில் சடாச்சரம் அதாலே இகப்பர சௌபாக்கியம் அருள்வாயே, இசை பயில் சடாச்சரம் அதாலே இகப்பர சௌபாக்கியம் அருள்வாயே, பசுபதி சிவாக்கியம் உணர்வோனே, பழனி மலை வீற்றில் அருளும் வேளா, பசுபதி சிவாக்கியம் உணர்வோனே, பழனி மலை வீற்றில் அருளும் வேளா, அசுரர் கிளை வாட்டி மிக வாழ, அமரர் சிறை மீட்ட பெருமாளே, அசுரர் கிளை வாட்டி மிக வாழ, அமரர் சிறை மீட்ட பெருமாளே, விகபர சௌபாகியம் அருள்வாயே, விகபர சௌபாகியம் அருள்வாயே, அருள்வாயே, அருள்வாயே. சரவணன், இந்த உள்ளார்த்தமானது இசை என்பது உள்ளுணர்வோடு பேசப்படுகிற ஒரு விஷயம் என்று பொதுவாக சொல்லுவார்கள். பலருடைய பரவசம், இளையவர்கள் என்று வரும்பொழுது காதல் பரவசம், காதல் உணர்வுகளோடு இருக்கு. உங்களுடைய உணர்வு பக்தியோடு இருக்கிறது இல்லையா? இல்லையா? குருவுக்கு முன்னால் எதை சொல்லுவோம்னு தெரியாமல் கடகடாண்டு முழிக்கிற பக்தியோடு, பக்தி ரசங்கள் மிக்க பாடல்களை தான் நீங்கள் அடிக்கடி பாடுவீர்களா? டிவோஷனல் சாங்ஸ். அது வந்து எங்களோட கர்நாடக இசை எடுத்தால் அது வந்து வெஸ்டர்ன் மியூசிக்கோடு கம்பேர் பண்ணி பார்க்கல, வெஸ்டர்ன் மியூசிக் கூடுதல் சும்மா பாட்டு இருக்கும், சும்மா சொரங்கள் இங்கே அங்கே இருக்கும். அது வந்து ஒரு தேவைக்கு இல்லைன்னு நான் சொல்ல இயலாது, அதுலேயும் நல்லது இருக்குது. ஆனால் எங்களோட இசையில் பார்த்தால் கூடுதல் கடவுளுக்கு பாடுற பாட்டுகள், பக்தி பாடல்கள் எல்லாம் அதோடு தான் சம்மந்தப்பட்டது. நாங்கள் எங்களோட இந்த செயின்ட் தியாகராஜா அவர்கள் எல்லாம் பார்க்கல, அவர் வந்து பெரிய ஒரு ராமா பக்தராக இருக்கிறார். அந்த பாட்டுகள் எவ்வளவு ஆக்கள் வந்து அதை பாடக்கல அதில் இசை தான் இருக்குதுன்னு ஆக்கள் கூடுதல் யோசிக்கிறது. ஆனால் ஒரு பாட்டு எடுத்தாலும் அதில் இருக்கிற விஷயங்கள், அதில் இருக்கிற மீனிங் பார்த்தால் அதில் எவ்வளவு விஷயம் அந்த மீனிங்லே இருக்குதுன்னு பக்தியோடு தான் பாடி இருக்கிறார். அது வந்து எவ்வளவு இசை இருந்தாலும் அதுக்குள்ள அது வந்து பக்தி தான். அது உண்மையாக அந்த பாட்டுக்கு அந்த பாட்டு வந்து உயிராக வந்தது, அந்த பாட்டுக்கு வந்து பக்தியால் தான் வந்தது. அது வந்து இசையும் அங்கே இருக்குது, ஆனால் இசை வந்து அந்த பக்தி வழியா கொண்டு வரதுக்கு தான் அது இருக்குது. நீங்கள் இந்த நேரத்தில் ஒரு வைத்திய கலாநிதியாக இருந்து கொண்டு எப்படி நீங்கள் இந்த இசை பயணத்தையும் இசை கலை வாழ்வையும் நீங்க பேலன்ஸ் பண்ணீங்க, சமநிலைப்படுத்துறீங்க? நான் வந்து வைத்திய படிப்புகள் அது வந்து 2003ஆம் ஆண்டில் தான் அது தொடங்கினது. பின்ன நான் உண்மையாக லண்டனில் படிக்கணும் என்று தான் நான் யூனிவர்சிட்டியே நான் எடுத்தது. ஏனென்றால் கொஞ்சம் மியூசிக்கோட டச்சாக இருக்கிறதுக்கும் அது அப்போ சுவமா வந்து நான் கச்சேரி கொடுக்கறது கோயிலில் அது திருவிழா இதுகள் வரைக்கல.
அது வந்து அண்ணாம் எனக்கு மிருதங்கம் துணையாக வாருது. எப்போ நான் கேட்டாலும் அண்ணா பக்கத்தில் இருப்பார். அவர் இரட்டையர்களாக தான் நம்மளுடைய கச்சேரியில் இருக்கு. பின்ன அதையும் சுகமா செய்யறதுக்கு நான் லண்டனில் படித்து அந்த இசையாக இருந்தாலும் இந்த மருத்துவ படிப்புகளாக இருந்தாலும் அண்ணாவும் எனக்கு எப்பவும் துணையாக மிருதங்கத்துக்கு எப்பவும் வருவார். ஆலாபனைகள் செய்வீங்களா? அது வந்து ஆஸ்பத்திரியில ட்ரைனிங் நடக்கல, நான் சும்மா நடந்து கொண்டு போய்க்கல, நான் இந்த மூளைக்குள்ள அது பாடிக்கொண்டே இருக்கும். இதில் என்னென்று கேட்கலாம் சரவணன், இந்த நீங்கள் கூடுதலான பக்தி ரசம் மிக்க பாடல்கள், கர்நாடக இசை சார்ந்த பாடல்கள் தொடர்பாக உங்களுக்குள்ள கூடுதலான ஆர்வம் இருக்குது. இந்த நேரத்தில் உங்களுடைய கச்சேரிகள் நிறைய செய்திருக்கிறீங்க. எப்படியான பாடல்களை நீங்கள் உங்களுடைய கச்சேரிக்காக தேர்வு செய்வீங்க? தெலுங்கு பாடல்களையா அல்லது தமிழ் பாடல்களையா? எப்படியான பாடல்கள் உங்களுடைய கச்சேரியில் இருக்கு? உண்மையாக படித்து கொண்டு வரைக்கல ஒரு ஆசை இருக்கும் தமிழ் பாட்டுகள் பாடுறதுக்கு. அதை ஒரு துக்குடாண்டு தானே சொல்கிறாங்க பொதுவாக. இப்போ கர்நாடக கச்சேரியில் பார்த்தா அது துக்குடாண்டு ஒரு ஸ்தானத்தில் தான் வச்சிருக்கிறோம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ தமிழ் பாட்டுகள்லேயே ராகம் விஸ்தாரமாக ராகம் பாடி பாட்டு பாடி நிரவல் ஸ்வரம் ஒரு டிப்பிக்கல் ஒரு சாஸ்திரியமான ஒரு சங்கீதத்தில் பாடுற விஷயங்களை தமிழ் பாட்டுக்கும் கண்டிப்பாக பாடலாம். சரவணோட மெயின் பாட்டு வந்து காம்போஜியில் ஆனந்தம் பரமானந்தமே என்று சொல்லி ஒரு தமிழ் பாட்டு. அதுக்கு தான் அவர் ராகம் பாடி ரெக்கார்டிங் செய்து அது வந்து அரங்கேற்றத்தில் இருந்து பாடினது. அப்ப நாங்கள் இப்ப சரவணனுடைய அவருக்கு மிகவும் விருப்பமான அற்புதமான பாடல் குருவினுடைய அந்த அனுமதியோடு நாங்க அந்த பாட்டை இப்ப பார்ப்போம். ஆனந்தம் பரமானந்தமே ஆனந்தம் பரமானந்தமே ஆனந்தம் பரமானந்தமே அனந்த பத்மநாபனில் அற்புத தரிசனம் 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 ஆனந்தம் பரமானந்தமே அனந்தா அனந்தா நீயே அனைத்தும் என நினைந்தே உன்னை துதித்த அனந்தா நீயே அனைத்தும் என
இறங்காதோ அனுதினம் தான் உன்னை காணவே ஆனந்தம் பரமானந்தமே அனந்த பத்மநாபனில் அற்புத தரிசனம் ஆனந்தம் பரமானந்தமே அலைக்கடல் மத்தியில் பள்ளி கொண்டவனே அலைக்கடல் மத்தியில் பள்ளி கொண்டவனே அலைக்கடல் மத்தியில் பள்ளி கொண்டவனே அலைக்கடல் மத்தியில் பள்ளி கொண்டவனே கலைமகள் காந்தனும் மலைமகள் மணாலனும் அலைக்கடல் மத்தியில் பள்ளி கொண்டவனே கலைமகள் காந்தனும் மலைமகள் மணாலனும் அன்னை லக்ஷ்மியும் அன்னை லக்ஷ்மியும் அமரரும் முனிவரும் அன்னை லக்ஷ்மியும் அமரரும் முனிவரும் அன்னை லக்ஷ்மியும் அமரரும் முனிவரும் உன்னை பூஜிக்கும் அற்புத காட்சிய அன்னை லக்ஷ்மியும் அமரரும் முனிவரும் உன்னை பூஜிக்கும் அற்புத காட்சிய ஆனந்தம் பரமானந்தமே ஆனந்த பத்மநாபனில் அற்புத தரிசனம் ஆனந்தம் பரமானந்தமே ஆனந்தம் பரமானந்தமே ஆனந்த பத்மநாபனில் அற்புத தரிசனம் ஆனந்தம் பரமானந்தமே அற்புதமான பாடல்கள். சரவணன் ஒரு ஆத்மீகமாக அந்த இசையில நீங்க கலந்து உங்களுடைய இசை பயணம் போய்கொண்டிருக்குது. குரு விட்டு நான் இன்னொரு கேள்வி. பொதுவாக நாங்கள் சிவசக்தி ஸ்ரீமதி சிவசக்தி சிவனேசனை நாங்கள் பல தடவை சந்திருக்கிறோம். அவருடைய பின்னணிகளை பற்றி எங்களோட ஏற்கனவே நீங்க பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே எனக்கு இந்த இசை தொடர்பாக இருந்த சில கேள்விகளை இந்த நேரம் உங்களோட கேட்கலாம். கண்டிப்பாக 19ஆம் நூற்றாண்டு காலங்களில் ஹார்மோனியம் கர்நாடக இசையில முக்கியமாக இருந்தது. பிற்பட்ட காலங்களில் ஏன் அந்த ஹார்மோனியம் அதுல சேர்க்கப்படுது? ஹார்மோனியம் அந்த காலத்தில் யூஸ் பண்ணினவே அந்த நேரம் எங்களுக்கு வயலின் இருக்கையில் வயலின் பிரிட்டிஷ் பீப்புள் இந்தியா ரூல் பண்ணிக்க அந்த பிரிட்டிஷ் பேண்ட் போனது இந்தியாவுக்கு. அந்த நேரம் தான் இந்த வயலின், கிளாரினெட், ட்ரம்பட், இந்த வெஸ்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் அங்கே போனது. அவையோட பாட்டுகளை பாடி வாசித்து மக்களை சந்தோஷப்படுத்த. அந்த நேரம் முத்துசுவாமி தீக்ஷிதர் அவரோட ஒரு தம்பி பாலுசுவாமி தீக்ஷிதர் அவர் அந்த பெர்ஃபார்மன்ஸ் நடக்க இருந்திருக்கிறார். அப்போ தான் இவைய பிரிட்டிஷ் ஆக்கள் கேட்டிருக்கேன், நாங்கள் திருப்பி எங்களோட நாட்டுக்கு போனாலும் எங்களோட மியூசிக் உங்களோட நாட்டில் நிலைச்சிருக்க வேணும், அதுக்கு ஏதாவது கம்போஸ் பண்ண முடியுமான்னு. அப்போ பாலுசுவாமி தீக்ஷிதர் அவைகள்கிட்ட வயலின் படித்து கொண்டிருக்கிறார். அப்போ பாலுசுவாமி தீக்ஷிதர் முத்துசுவாமி தீக்ஷிதரை இந்த டியூன் எல்லாத்துக்கும் பாடல் அமைக்க சொல்லி கேட்டு
39 என்று நினைக்கிறேன், 39 நோட்டு ஸ்வர சாகித்யம் உண்டு. அது வந்து யூரோப்பில் இருக்கிற எல்லா நாட்டின் டியூனும் அதில் பாவிச்சிருக்கணும். பிரிட்டிஷ் டியூன், ஸ்காட்டிஷ், ஜெர்மன், ஃப்ரெஞ்ச், அந்த டியூன் எல்லாத்துக்கும் சன்ஸ்கிரிட்டில் வேர்ட்ஸ் முத்துசுவாமி தீக்ஷிதர் கம்போஸ் பண்ணியிருக்கிறார். அதுக்கேற்ற மாதிரி எங்களோட பிரிட்டிஷ் நேஷனல் ஆந்தமுக்கும் சந்ததம் பாகிமாமன் சொல்லி சன்ஸ்கிரிட்டில் அதே டியூனுக்கு வார்த்தையால் அமைச்சிருக்கிறார். அப்போ இப்படியான ஒரு நிலையில்தான் வயலின் வந்தது. மிருதங்கம் முந்தி துவக்கமே இருந்தது, ஆனால் அதால் ஸ்ட்ரிங் இல்லாததால் அதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. பட் வீணை வந்து பெரிய வாத்தியம் என்றபடியே அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு போகிறது, கொண்டு வர்றது, மெட்டு குலைஞ்சா அது என்ன செய்யறன்ற அந்த பிரச்சனைகள் இருந்தது. அப்போ இவே ஹார்மோனியம் ஈஸின்றதுக்காக ஹார்மோனியத்தோட கச்சேரிகள், தேவாரங்கள், பாட்டுகள் எல்லாமே நடந்தது. பழைய ஃபில்ம் மியூசிக்கிலும் முழுக்க ஹார்மோனியம். ஆனால் ஹார்மோனியத்தில் என்ன விஷயம் என்றால் ஒவ்வொரு நோட்டும் கட்டாக, இப்போ பியானோ ஹார்மோனியம் எல்லாம் கட். அப்போ அதில் வந்து அந்த மெலடி, அந்த கமக்கம், இப்போ கமக்கத்தை எடுத்தாலே அதில் 10 விதமான கமக்கம் இருக்குது. தசவித கமக்கம் என்று அது ஒன்றும் இந்த ஹார்மோனியத்துக்குள்ளே வர முடியாது. அப்போ இப்போ ஒரு பாட்டு பாடிக்க அவைய உணர்ச்சி பூர்வமாக பாடிக்க அதை வந்து உணர்ச்சி பூர்வமாக ஹார்மோனியத்தில் கொண்டு வர முடியாது. இப்போ வீணையில் கொண்டு வரையிலும் வயலினில் கொண்டு வரையிலும். அப்போ இப்படியான ஒரு சந்தர்ப்பம் வரைக்க வயலின் வந்தோடனே அது முக்கியமான இடத்தை எடுக்க துவங்கிச்சு. இப்போ தேவாரமாக, ஃபோக் மியூசிக்கா அல்லது ஃபில்ம் மியூசிக்கா, கர்நாடிக் மியூசிக்கில் இப்போ எங்களோட இசை கச்சேரிகள் எடுத்தால் வயலின் இல்லாமல் கச்சேரி இல்லை. அந்த ஒரு நிலவரம் வந்துட்டு அதால தான் ஹார்மோனியத்தால் அந்த முழு விதமான கமக்கம், அந்த உணர்ச்சிகளை வெளிப்படுத்த முடியாமல் இருந்த காரணத்தால் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்தோடனே இதை சாதகமாக்கி கொண்டு ஹார்மோனியம் மறைஞ்சு போயிடும். அதான் ஒரு பெருங்கேள்வியாக இருந்த ஆரம்ப காலத்தில் ஹார்மோனியம் வாசித்தவர்கள் ஏன் பிற்பட்ட காலங்களில் அந்த ஒரு கச்சேரிகளே நாங்கள் இப்போ காணலாது ஹார்மோனியம் இருக்கிறதாக, எல்லா இடத்துலையும் வயலின் தான் முக்கியமாக முன்னுக்கு இருக்கும். அதுவும் கூட நான் யோசிச்சேன், கீழத்தேய வாத்தியக்கருவி என்று பார்க்கும்பொழுது அப்படி பார்க்க முடியாது. வயலினும் கூட மேலத்தேயத்திலிருந்து வந்த வாத்தியக்கருவி தான் இருந்த போதும் மிகவும் சுவையாக நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கமகங்களை சரியாக இந்த ஹார்மோனியத்துக்கு கூட கொடுக்க முடியாதது இப்போ வயலினுக்கு ஒரு அட்வான்ஸாக போயிட்டு. இப்போ நான் வீணையை என்கரேஜ் பண்ணி கொண்டு வரேன். பாட்டு நடக்கிற நேரம் வீணை அக்காம்பனிமெண்ட் வரும். அது பழைய காலத்தில் அது இருந்தது, ஆனால் அதை இப்போ நாங்கள் ரிவீல் பண்ணி கொண்டு வரோம். ஏன்னா அது எங்களோட பழைய காலத்து வேத காலத்து வாத்தியம், சரஸ்வதி இந்த வாசிச்ச வாத்தியம், தமிழ் வாத்திய கருவிகள் சொல்லலாம் இல்லையா? அற்புதமாக உங்களுடைய கச்சேரிகளை நாங்கள் வீணை இசையும் அற்புதமான இசை தான், நாங்களை கேட்பது சந்தோஷமாக இருக்கும். சரவணன், இன்னும் ஒரு கேள்வி உங்களிடம். ஃபியூஷன் தொடர்பாக, இப்பொழுது ஃபியூஷன் என்ற இசை வரும்பொழுது அது 2 துருவங்கள் போல இல்லையா? வேறு வேறு இசைகளை ஒன்றாக சேர்த்து ஒரு தளத்தில் பார்ப்பதற்கான ஒரு முயற்சியை தான் பலர் செய்கிறார்கள். நான் அவ்வளவு எக்ஸ்பர்ட் இல்லை. உங்களை பொறுத்தவரையில் ஒரு இளம் கலைஞராக அந்த பல இசைகளுக்கு மத்தியில் வாழும்பொழுது இந்த ஃபியூஷன் செய்வது பற்றி உங்களுடைய என்ன பாடுங்க? ஃபியூஷன் மியூசிக் வரைக்கல உண்மையாக அது வந்து நான் வந்து இங்கே தான் பிறந்து வளர்ந்த நான். பின்ன இந்த எப்போயும் ரேடியோ ஒன் பண்ணினாலும் அந்த எங்களோட வெஸ்டர்ன் மியூசிக் தான் எப்போயும் காதில் வந்து கொண்டே இருக்கும். அந்த ஊரில் இருக்கிற மாதிரி இல்லை. என்ன எப்போயும் அதுவும் எப்போயும் என்ற காதில் ஒலிக்கும், எங்களோட இசையும் எப்போயும் என்ற காதில் ஒலிக்கும். பின்ன எப்போயும் யோசிக்கிறேன் நான் எப்படி எங்களோட இதுவும் அந்த இதுவும் சேர்ந்து வரைக்கல அதுவும் கொஞ்சம் வித்தியாசமாக வரும் என்று யோசிக்கிறது. நான் படித்து கொண்டிருக்கல என்ன ஏ லெவல்ஸ் படித்து கொண்டிருக்கல நான் என் ஃப்ரெண்ட்ஸுகளோட கொஞ்சம் கலந்து எல்லாம் நான் மியூசிக், இந்த ஃபியூஷன் மியூசிக் எல்லாம் நான் செய்திருக்கிறேன். அவையில் வந்து இந்த வெள்ளக்கார ஃப்ரெண்ட்ஸுகள் படித்து கொண்டிருக்கல. பின்ன அதுலேயும் ஆசை இருக்குது செய்கிறதுக்கு. ஆனால் இது கொஞ்சம் அது வந்து இசைக்கு மட்டும்தான் இருக்குது. அது வந்து எனக்கு கூடுதல் விருப்பமாக பாடுறது இதுகள் வந்து அதில் இருக்க மாட்டுது. கொஞ்சம் எங்களோட மொழியில் வார இதுகள் இல்லை எங்களோட சமயத்தில் வார இதுகள் என்றும் அதில் கொஞ்சம் கொண்டு வரத்துக்கு அதுலேயும் கொஞ்சம் கொண்டு வரத்துக்கு நீங்கள் தான் அதை இழுத்து கொண்டு வரணும். அது
வாரத்துக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்துவமான கொள்கைகள் இருக்கும். இளையவராக இருந்து கொண்டு அவர் இந்த ஃபியூஷனை எப்படி பார்க்குறீங்கன்றது தான் என்னுடைய ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. இன்னும் ஒரு பாடல் சரவணன், உங்களுடைய அருமையான குரலால் எங்களுக்கு இன்னும் ஒரு பாடல் பாட வேண்டும். என்ன பாடல் பாடலாம்? பாரதி பாடல்கள் ஏதாவது? எனக்கு பாரதியார் பாடல்கள் நல்ல விருப்பம். அது இந்த தமிழ் வார்த்தையில் அப்படி அந்த அந்த மீனிங் எப்போ பாரதி எனக்கு நல்ல விருப்பம். ஒன்று இந்த பாட்டு வந்து நான் ஸ்ரீ ராஜ்குமார் பாரதி அவர்களிட்ட இருந்து தான் நான் படித்தது. ராஜ்குமார் பாரதி அங்கிள் வந்து அவர் வந்து ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதியார்ன்ற பூட்டனார் இருக்கிறவர். அவர் தான் என் உண்மையாக என் அண்ணாண்டும் என் அரங்கேற்றத்துக்கு அந்த சிறு வயசில் வந்து பாடினது. பின்ன அவருடைய பாடல் தான் நீங்கள் ஈர்க்கப்பெற்று இசைக்குள்ள போயிருக்கிறீங்க. சொல்லலாம் கட்டாயம் அவரை சொல்லலாம். ஆகவே பாரதியாருடைய பாடல் உங்களுக்கு பாரதியாருடைய பின்னணியோடு நிறையவே தொடர்பு இருக்கின்றது, உறவு இருக்கின்றது. பாரதியாரோட பாடல் சின்னஞ்சிறு கிளியே நல்ல விருப்பம், நல்ல விருப்பம். எனக்கும் நல்ல விருப்பம், பாடும். சின்னஞ்சிறு கிளிய கண்ணம்மா செல்வக்களஞ்சியமே, சின்னஞ்சிறு கிளிய கண்ணம்மா செல்வக்களஞ்சியமே, என்னை களிர் தீர்த்த உலகில் ஏற்றம் புரிய வந்தாய், என்னை களிர் தீர்த்த உலகில் ஏற்றம் புரிய வந்தாய், சின்னஞ்சிறு கிளிய கண்ணம்மா சர்வகளஞ்சியமே. பிள்ளை கனி அமுதே கண்ணம்மா பிள்ளை கனி அமுதே கண்ணம்மா பேசும் பொற்சித்திரமே, பிள்ளை கனி அமுதே கண்ணம்மா பேசும் பொற்சித்திரமே, பள்ளி அணைத்திடவே என் முன்னே ஆடி வரும் தேனே, பள்ளி அணைத்திடவே என் முன்னே ஆடி வரும் தேனே, ஓடி வருகையிலே கண்ணம்மா உள்ளம் குளிருதடி, ஓடி வருகையிலே கண்ணம்மா உள்ளம் குளிருதடி, ஓடி வருகையிலே கண்ணம்மா உள்ளம் குளிருதடி, ஆடி திரிதல் கண்டால் உன்னை போய் ஆவி தழுவுதடி, ஆடி திரிதல் கண்டால் உன்னை போய் ஆவி தழுவுதடி, சின்னஞ்சிறு கிளிய கண்ணம்மா சர்வகளஞ்சியமே. சற்றோ முகம் சிவந்தா சற்றோ முகம் சிவந்தாள்
மனது சஞ்சலமாகுதடி சற்றோ முகம் சிவந்தாள் மனது சஞ்சலமாகுதடி நெற்றி சுருங்க கண்டால் எனக்கு நெஞ்சம் பதைக்குதடி நெற்றி சுருங்க கண்டால் எனக்கு நெஞ்சம் பதைக்குதடி உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சு உதிரம் கொட்டுதடி 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 என் கண்ணில் பாவை என்றோ கண்ணம்மா என் உயிர் நின்னதென்றோ என் கண்ணில் பாவை என்றோ கண்ணம்மா என் உயிர் நின்னதென்றோ சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே சொல்லும் மழலையிலே கண்ணம்மா துன்பங்கள் தீர்த்திடுவாய் முல்லை சிரிப்பாலே எனது மூர்க்கம் தவிர்த்திடுவாய் சொல்லும் மழலையிலே கண்ணம்மா துன்பங்கள் தீர்த்திடுவாய் முல்லை சிரிப்பாலே எனது மூர்க்கம் தவிர்த்திடுவாய் இன்ப கதைகளெல்லாம் உன்னை போல் தேடுதல் சொல்வதுண்டோ இன்ப கதைகளெல்லாம் உன்னை போல் ஏடுதல் சொல்வதுண்டோ அன்பு தருவதிலே உன்னை நேர் ஆகுமோ தெய்வமுண்டோ அன்பு தருவதிலே உன்னை நேர் ஆகுமோ தெய்வமுண்டோ சிறு கிளிய கண்ணம்மா செல்வ களஞ்சியமே சின்னஞ்சிறு கிளிய கண்ணம்மா செல்வ களஞ்சியமே சின்னஞ்சிறு கிளிய கண்ணம்மா செல்வ களஞ்சியமே என்னை களிர் தீர்த்த உலகில் ஏற்றம் புரிய வந்தாய் சின்னஞ்சிறு கிளிய கண்ணம்மா செல்வ களஞ்சியமே ஆ